அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷயானந்தனி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், ஷாபாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நம்ம கிளினிக் வரக்கூடிய நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயத்தை அட்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடியோ அல்லது பீரியட்ஸ் டைம்லேயோ தொடை உராய்வு அதிகமாக ஏற்பட்டு அதை தொடர்ந்து தொடையே புண்ணாயிடுது அப்படிங்கிறதான். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது எப்படி பெண்கள் வீட்டில் இருந்தபடி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடை உராய்வு அப்படிங்கிறது தை ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தொடை உரசி உரசி புண்ணாகும் பொழுது நம்மளுடைய நடையே மாறிடும். ஸோ நம்ம காலை அகட்டி அகட்டி வச்சு நடக்கிறது நமக்கு ஒரு சங்கோஜத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துகிற விஷயமா இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் அது வித்தியாசமாக தெரியும் இல்லையா? இதை நம்ம நிறைய பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம், அதற்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடி என்ன மாதிரியான தீர்வு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான், நிரந்தரமாக இதை சரி பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடை உராய்வு அப்படிங்கிறது நம்ம உடல் எடை அதிகமாகும் பொழுது, குறிப்பாக தொடை பகுதியில் வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுது, நம்ம தொடை பகுதி ரொம்ப அன்ஈவனான ஒரு ஷேப்பில் இருக்குது, சைஸில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு தொடை உராய்வு அப்படிங்கிறது இருக்கும். அது புண்ணாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நவீன காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த காலத்து மாதிரி காட்டன் ட்ரெஸ்லாம் போடாமல் பாலியஸ்டர் கிளாத்து இல்லை மிக்ஸ்டு ஃபைபர்ஸில் இருக்கக்கூடிய கிளாத்ஸு, அதே மாதிரி டெனிம், ஜீன்ஸ் இந்த மாதிரி கிளாத்ஸ் போடும் பொழுது அதனால் உராய்வு ஏற்பட்டு அதை தொடர்ந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆகியும் புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தொடையோடைய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக அது உராசி புண்ணு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நமக்கு வியர்வையை அதிகப்படுத்தக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஹார்மோன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம். அப்போது வியர்க்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு உப்பு படிவம் அதிகமாக படிஞ்சு அந்த இடத்துல உரசி உரசி புண்ணு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்குது, தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, PCOS மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தொடை பகுதியில் இந்த மாதிரி உராய்வு ரொம்ப சீக்கிரமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான். சில பேர் பார்த்திங்கன்னா நடக்கும் பொழுதே ரொம்ப அந்நியவனாக நடப்பாங்க, ஒரு ஷேப்பாக நடக்க மாட்டாங்க, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ரைட் லெஃப்ட் ஈவனாக வெயிட் போட்டு நடக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடைப்பயிற்சி சரியாக இல்லாமல் சரியாக நடக்காமல் ஏனோ தானோன்னு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் நடந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது தொடை உராய்வுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான். இதெல்லாம் மாற்றி அமைச்சிக்கலாம். ஒன்று, நம்ம உடல் எடை கூட இருக்கும் அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். ரெண்டாவது, அந்த பீரியட்ஸ் ஆன அந்த டைம்லேயும் சரி, பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் சரி, பாலியஸ்டர் அந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இருக்கிற கிளாத்ஸ் போடாமல், ஜீனெல்லாம் போடாமல் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் பேண்ட்ஸ், காட்டன் ட்ரெஸ்ஸஸ் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி உராய்வு வர்றதை நம்மளால் தடுக்க முடியும். ஒருவேளை உங்கள் பாடி ஹீட் ரைஸ்டாக இருந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய மோர் எடுத்துக்கணும், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்குது, தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்குது, PCOS இருக்குன்னா அதற்கு சார்ந்த தீர்வுகளை நீங்கள் எடுக்கணும். உடல் எடை அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்ஸோ அதை பண்ணணும். இப்போ உங்களுக்கு அதிகமான வியர்க்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த வியர்வை எதனால் வருதோ அதை குறைக்கக்கூடிய விஷயங்கள், ப்ராப்பராக ஆயில் பாத் எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, தொடையில் உராய்வு வருது அப்படிங்கிறவங்க டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 20 ml அளவு ஆலோவேரா ஜூஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டே வரலாம். ஸோ இந்த தொடை உராய்வுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடி என்ன மாதிரியான மாற்றங்களெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று,
உங்கள் உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு, அதை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ குளிர்ச்சியை தரக்கூடிய, உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு பதார்த்தமாக இருக்கக்கூடியது வெள்ளை பூசணியோடைய சாறு. ஸோ காலையில் ரெகுலராக வெண்பூசணி சாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சரியாயிடும், இன்னொரு பக்கம் நம்ம உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இந்த தொடை உராய்வு பிரச்சனைக்கு உடல் குளிர்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ப்ராப்ளமும் வராது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், குறிப்பாக பீரியட்ஸ் 1 வீக் முன்னாடி, பீரியட்ஸ் டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணணும். சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ், டெனிம், ஜீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி உடைய அணியவும் வேண்டாம், தொடர்ச்சியாக புண்ணு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நீங்கள் நடக்கக்கூடிய நடை முடிஞ்ச வரைக்கும் கான்ஷியஸாக நடுங்க. ததக்க புதக்கன்னு நடக்காமல் நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக 2 ஸ்டெப்பையும் ஈவனாக நம்ம ப்ராப்பராக எடுத்து வச்சு நடந்து பழகணுன்னா நம்மளுக்கு அந்த தொடை உராய்வு அப்படிங்கிறது ஏற்படாது. ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு வேர்வை ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கணுமோ மருத்துவரோட உதவியை நாடி அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். இதை தாண்டி ரெகுலராகவே நம்ம காலையில் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சோற்று கற்றாழையோடைய சாறு, ஆலிவரா ஜூஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 20 ml ரெகுலராக ஒரு 48 நாளைக்கு எடுத்துக்கோங்க. இதனால் ஒன்று உங்கள் ஹார்மோன் பிரச்சனையும் சரியாகும், 2வது விஷயம் உடலும் குளிர்ச்சியாகும், தொடை புண்ணும் படிப்படியாக ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஒருவேளை உராசி புண்ணு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும் பொழுது இரவு நேரம் நல்ல தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிங்கனாலே நல்ல சூதிங்காக இருக்கும். ரொம்ப புண்ணு இருக்குது, லைட்டாக வீக்கமும் வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து வச்சு நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சிடலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 2-3 days பண்ணிங்கனாலே அந்த துடை உராய்வுனால ஏற்பட்ட அப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணு ஆறி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ துடை சிராய்ப்பு நடக்கும் பொழுது உராய்வு ஏற்பட்டு அதனால் புண்ணு ஏற்படுறது, தை ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எல்லா வயது பெண்களுக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த பிரச்சனை வந்து சமாளிக்கிறதுங்கிறது வீட்டில் இருந்தபடியே சமாளித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த நடக்கும் பொழுது நம்ம வித்தியாசமாக காலை வந்து அகலமாக வச்சு நடக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சங்கோஜத்தை நம்மளால் ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.